ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another vlog. அப்போ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று நீங்கள் பார்த்ததோட கண்டினியூஷன் தான். இப்போ நம்ம ஆக்சுவலி எங்கே இருக்கோம்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் குடலூர் முடிச்சு இப்போ நம்ம வந்து ஆரோட்டுப்பாறை அந்த ரோடு வழியாக போய் அங்கேருந்து ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியர் ஐடியா கிடைக்கும் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் எங்கே போகிறோம் அப்படின்றத பற்றி. ஸோ இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து அந்த சந்தனமலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். போகும்போது தெரியிற அழகான காட்சி தான் இதெல்லாமே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேயிலை, 2 பக்கமும் அவ்வளோ தேயிலைங்க. இந்த ரோடுக்கு 2 பக்கமும் தேயிலை தோட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த தேயிலை தோட்டம் பார்த்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நமக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாரோட் அப்படின்ற ஊரில் இருக்கோம். இது வந்து இங்கே இருக்கிற ஒரு பழைய மஸ்ஜித். இந்த பள்ளிவாசல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் பில்டிங் தானே. இது வந்து அந்த காலத்துலேருந்து இங்கே இருக்கிற அந்த மஸ்ஜித். அது வந்து ஓடால் இருக்குது. ஸ்டில் அது வந்து அப்படியே தான் கண்டினியூ ஆகுது அந்த மஸ்ஜித். அதெல்லாம் தாண்டி நாம் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். சந்தனமலை பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு மேலே இருக்கிற ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து வருவாங்க. அந்த கோயிலுக்கிட்ட தான் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. அதாவது அந்த கோயிலுக்கு நம்ம அந்த மலை ஏறும்போது அந்த சைடில் நம்ம போயிட்டோம்னா ஒரு அழகான வியூ இருக்குது. அது அவ்வளோ ஒர்த்துங்க பார்க்குறதுக்கு. ஸோ அதை பார்க்க தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நாம் இப்போ போகிற வழியில் இந்த தேயிலை தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேயிலை தோட்டத்தோட இந்த செடி இருக்குல்ல, இதிலேருந்து இந்த இலையை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டைரெக்டாக ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி இப்போ தேயிலை தோட்டத்தெல்லாம் கவர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஜங்ஷனுக்கு ரீச் ஆகிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குது. குட்டி குட்டி வீடு பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு வீடும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கிற வீடு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்குது இந்த ரோடு ஓரமாக. இங்கேருந்து இப்போ நாம் வந்து இந்த பிரிட்ஜ் வழியாக அந்த பக்கம் போகணும். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து க்ராஸ் பண்ணும்போது இங்கே கிடைக்கிற வியூ அது வந்து அது விட அழகாக இருக்குது. ஆக்சுவலி மழை காலத்தில், அதாவது நல்ல தண்ணி இருக்கிற டைமில் இந்த பக்கம் வரும்போது இந்த ஆற்றுல நிறைய தண்ணி போகும். ஸோ அதை பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கிறது ஒரு தோட்டத்து நடுவில். இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஏலக்காயோட தோட்டம். ஸோ ஏலக்காய் வந்து நிறைய இங்கே கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இங்கேருந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போவோம். இப்போ நமக்கு லெஃப்ட் சைட் தெரியுது பாருங்கள், மஞ்சுஸ்ரீ பிளான்டேஷன் லிமிடெட். அப்போ இந்த தோட்டம் ஃபுல்லாக வந்து இந்த மஞ்சுஸ்ரீயோட அண்டரில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்து இன்னும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த சந்தனமலை வியூ பாயிண்ட்டை கருத்தில் கொண்டு. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து அந்த மலைக்கு மேலே ஏறிட்டோம் கைஸ். இங்கேருந்து இப்போ நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட் கிட்டே போகிறோம். ஆக்சுவலி இதுதான் அந்த கோயிலோட அந்த ஹில்லு. இப்போ நம்ம பார்த்த ரோடு தான் அந்த கோயிலுக்கு வர வழி. இப்போ இங்கேருந்து இப்போ நம்ம வந்து கீழே போகணும். கீழே போய் அந்த பாறை தெரியுதுல்ல, அங்கே போயிட்டு தான் நம்ம வந்து அந்த வியூ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போவே நமக்கு கொஞ்சம் தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. தூரமாக பாருங்கள் எவ்வளோ ரோடு போகுது இதை சுற்றின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம வந்து கீழே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கெல்லாம் வரும்போது சேஃப்டியாக இருக்கணும் கைஸ். இங்கே வந்து இப்படி தான் வழியெல்லாம் இருக்கும். ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டான்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து இங்கே டெவலப் ஆகலை. நான் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இங்கே வந்து டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் இருக்குது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக. ஸோ அதை நான் வந்து காட்டுறேன். இங்கே வந்து இப்போ அதிகமாக இந்த லோக்கல்ஸ் தான் வருவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஊரை பற்றி தெரிஞ்சவங்க தான் இங்கே வருவாங்க இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ், ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த பாறை மேலே இருந்து கரெக்டாக அந்த வியூ கிடைக்கும். ஸோ அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த பாறைக்கு மேலே வந்துட்டோம். இங்கேருந்து தெரிகிற வியூ வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் கீழே போயிடுவோம். அதனால் பார்த்து வரேன். இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மலைக்கு மேலே நின்று இந்த ஊரே தெரியுது இங்கேருந்து. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்கள் இந்த குட்டி குட்டி வீடெல்லாம் எவ்வளோ க்யூட்டாக தெரியுது மேலே இருந்துன்னு. ரோடு பாருங்கள் எப்படி வளைஞ்சு 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 போகுதுன்னு. ஒரு ஸ்கூல் பஸ் வேறு அங்கே போய்கிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குல்ல. அதுதான் நான் சொன்னேன் இங்கேருந்து தெரிகிற வியூ அது வந்து வேறு லெவல் வியூன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு தெரியுதுல்ல, அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம வந்து ஆக்சுவலி வந்தோம். நான் வரும்போது என்கிட்ட சொன்னேன்ல அந்த பிரிட்ஜில் மழை வரும்போதெல்லாம் நல்லாயிருக்கும் தண்ணி போகிறது பார்க்குறதுக்குன்னு. அந்த பிரிட்ஜ் வழியாக வந்து இப்போ இந்த வியூ பாயிண்ட் கிட்டே நின்றுட்டுருக்கோம். நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து தெரியிற வியூ வந்து ஒவ்வொன்றா காட்டுறேன். நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி வியூலாம் ரேர். ஸோ இவ்வளோ அழகான ஒரு வியூ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
எங்கள் ஊர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் நீலகிரிஸ். நீலகிரிஸோட ஃபுல்லாக நான் இன்னும் கவர் பண்ணல. இது ஒரு பார்ட்டு தான். கூடலூர்லேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் இந்த ஊருக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அழகான காட்சிகளை காட்டுறேன். அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குது கைஸ். எப்படி நம்ம ஊர் சூப்பரில். கைஸ் அப்படி நம்ம வந்து அங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து எடுத்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அந்த ஏரியாவுக்கு தான் போகிறோம். இது ஆக்சுவலி அந்த மலைக்கு மேலே தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கார்டன் மாதிரி ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஸோ இன்னும் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஏதேதோ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வரும்போது நல்லா சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா நீங்களாம் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். அப்போ டிக்கெட் எல்லாம் இருக்கும், இப்படியே ஃப்ரீயால் விட மாட்டாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம ஊட்டியில் வந்து கார்டன் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கேயும் இருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்க ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒர்க்கிங்கெல்லாம் எப்படி போய்கிட்ருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ கைஸ் அப்படி இங்கே வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு டெவலப் ஆகிட்டு வரட்டும். நம்ம வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு நாள் ஃப்யூச்சரில் வந்து இதை பார்ப்போம். இப்போ நம்ம வந்து திரும்பி இங்கேருந்து கிளம்பி போய்கிட்ருக்கோம். ஆக்சுவலி இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அருட்பாறை கவர் பண்ணல அப்படின்னு. நம்ம வந்து இனி இப்போ அங்கே போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ளாடி லேட் ஆகிரும். அப்போ இன்னொரு நாள் நம்ம வந்து அருட்பாறையை டார்கெட் பண்ணிவிட்டு அந்த ஊருக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போது நமக்கு தெரிகிற காட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்னேன்ல போகும்போது இந்த தேயிலை தோட்டத்துலேருந்து தேயிலெல்லாம் பறிப்பாங்க, அதை பறிச்சுட்டு அதை வந்து இப்போ வந்து வண்டியில் வந்து ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிற காட்சி தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அந்த மஸ்ஜிதெல்லாம் தாண்டி இப்போ போய்கிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.